ஒரு ஆம்பளையா ஒர்க் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமாடா? அன்றைக்கு மெசேஞ்சர் ஒரு மெசேஜ் ஒன்று வருது ஹாயண்டு. அதே நான் ஒரு 1 வீக் கழிச்சு தான் பார்க்குறேன். பார்த்து நான் ஹாயண்டு கொண்டேன். உடனே ரிப்ளை வருது. நீங்கள் ஜெஃப்னா வந்து கேட்டால் நான் மூமெண்ட்டை நான் பையரோ செல்லரோட நினைப்பில் படிச்சுட்டு இருந்தா நீங்கள் அழகாக இருக்கீங்க. அது சொல்லியா தெரியணும். பார்த்தா நானும் நன்றி என்றேன்னு பார்த்தா உங்களோட ஏச்சண்டு இருக்கிறேன். இப்படியே விட்டுட்டு போனா வாழைப்பழம் மாவண்டு அவனை தட்டி விட்டுட்டு டிக்டாக்ல பார்த்தா இன்னொரு மெசேஜ் காயண்டு வருது. இதயமா வருது. நானும் காயண்டு போட்டேன். உங்களோட அழகு செம்மையா உங்க அழகா இருக்கான்னு சொல்லி இல்லை செம்மையா இருக்கான்னு சொல்லி. இது என்ன தமிழ் தான்? அது எப்படிதான் ஒரு ஆம்பளைக்கு இன்னொரு ஆம்பளை வந்து சும்மா வந்து அழகா இருக்கு அது இருக்குன்னு கேட்கலாம். என்னடா லவ்வர்ட்ட பேசுற மாதிரி பேசுற? ஓ நினப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அந்த டைப் ஆள் இல்லை நானு. போஸ்ட் போட்டு அதுக்கு ரிப்ளை பண்றது வேற. சூப்பர் நைஸ் அந்த ஸ்டோரிக்கு ரிப்ளை பண்றது அது ஒரு கொமெண்ட். அது வேற. சரி இதுகளை விட்டா அன்னைக்கு இருந்து சாமி படம் பார்த்துட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி தியேட்டர்ல கருப்பு பார்த்துட்டு இருக்கா? படம் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது. நான் ஹெல்ப் பண்ணுவேன். நானும் என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆறுன்னு தெரியல. அவையோட பழைய சட்டை பார்த்தா ஃபுல்லா போதனையா கிடக்கு. சரி நானும் என்ன எதுவும் அவசரமா இருக்கும் எதுவும் பிளட் டொனேஷனா இன்னும் இருக்கும் நினைச்சு தான் ரிப்ளை பண்ணேன். ரிப்ளை பண்ணா டேட்டா கார்டு போட்டு விடட்டா. நான் கம்யூனிகேஷனாடா வச்சிருக்கேன். உனக்கு டேட்டா கார்டு போடுறதுக்கு நான் சொன்னா உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்கண்டா. அவங்க இருந்தா ஏன் கேட்க போவாண்டா. ஒரே சேட் ஆயிடுச்சு. அப்ப போட்டிருப்பேன்னு தான் நினைக்கிறீங்க. அந்த சீன்லாம் இங்க இல்ல. வாங்க உனக்கு காணி விற்கணும் வாங்கணும்டா மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வாழைப்பழத்துக்கும் டேட்டா கார்டுக்கும் மெசேஜ் பண்றீங்க. காணி விற்கணும் இல்லாட்டிக்கு வாங்கணும்டா மட்டும் ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியுதுல அதுக்கு கால் பண்ணுங்க. பை.